போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் பிள்ளை இந்த பழனிமலை முருகனை கண்டவுடன் இனி உன் மனதை எப்பொழுதும் தளர்ந்து விடாதே. என்னிடம் நீ என்ன கேட்கிறாயோ அதை நான் உனக்கு முழுவதுமாக தரப்போகிறேன். இந்த வேலன் உனக்காக இப்பொழுது வேலை கொண்டு வந்து இருக்கிறேன். கொடிகட்டி பறக்கும் தருணத்தை நான் உனக்கு கொண்டு வந்து தரப்போகிறேன். உன்னை பிரிந்து விட்டதாகவே இருக்கட்டும் என்று இப்பொழுது நீ எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம். உன் மனம் மீண்டும் ஒன்றை தவித்து கொண்டே இருக்கிறது. யார் என்று உனக்கு அடையாளப்படுத்துவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். என் தங்கமே, நீ எதற்காக என்னிடம் தவிக்கிறாய்? எதற்காக உன் வாழ்க்கையின் நிலையை நீயே மாற்றிக்கொண்டிருக்கிறாய்? எல்லாம் எனக்கு புரிந்தது தான். நீ செய்யும் செயலில் சில சமயத்தில் நான் இல்லையே என்ற உணர்வு உனக்கு தோன்றி கொண்டுதான் இருக்கிறது. அது உன் மனதில் எழுகின்ற சந்தேகம்தான். ஆனால் என் பிள்ளைகளை ஒரு நொடி கூட நான் பிரியாமல் இருந்து கொண்டு உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அத்தனையும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை தூக்கி எறிந்தவர்கள், தூசியாக நினைத்தவர்களை நீ எப்பொழுதும் நினைக்க வேண்டாம். உன் மனம் நினைத்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் நீ அந்த நிலையில்தான் இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறாய் என்று நீயும் இருந்துவிட்டு போகட்டும். புகழ் இல்லை, பணம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்பனே, இனி என் வாழ்க்கையின் நிலை என்னதான் இருக்கப் போகிறது என்று சிந்திக்கிறாய். இந்த முருகன் இருப்பது ஏன் மறந்துவிட்டாய்? இனி இந்த அப்பன் உன்னோடு எப்பொழுதும் பயணிக்கப் போகிறேன். உன் சிம்மாசனம்தான் உன் கண்களுக்கு புலப்பட போகிறது. யார் என்று நினைத்து விட்டாய்? இந்த வேலனை, உனக்கான வெற்றியை நான் தராமல் விட்டு விடுவேனா? என் தங்கமே, இனி உன்னை சுற்றி எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் நடத்திவிட்டு போகட்டும். அத்தனையும் ஒரே காரணத்தை பிறப்பித்து உன் வாழ்க்கை எந்த நல்லதை கொடுத்தால் உனக்காக எது ஏங்கிக் கொண்டிருக்கிறதோ அதை உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன். அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, அத்தனையும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அது உனக்கு தெரியாமல் உன் முகத்தில் பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் என்ன செய்வது? முருகன், நான் இப்பொழுது இறந்து விடுகிறேன், அவர்களுக்கு பதில் கொடுத்து கொண்டிருந்தால் பதில் கொடுத்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறாய். என் தங்கமே, இவ்வளவு மனப்பக்குவத்தை நீ அடைந்திருக்கும் போது நீ ஏன் வெற்றி கிடைக்காதா என்று அத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? என் பிள்ளைக்கான நிலை என்னவென்று சோதித்து பார்க்கத்தான் இந்த அப்பன் வந்திருக்கிறேன். இல்லையே, உன்னை படியேற்றி விட்டேன். இனி உன் ஆரம்பத்தை இனி எல்லோரும் காணப்போகிறார்கள். இனி உன் வேதனையும் சோதனையும் நானே தீர்த்து வைக்க வந்து விட்டேன். இனி உனக்கு எந்த கவலையும் இருக்க தேவையில்லை. நீ நினைத்த காரியம் நான் நடத்தி தர வந்திருக்கும் போது நீ எதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? இந்த முருகன் நான் வந்திருக்கிறேன். இனி எதற்காகவும் நீ ஏங்கி தவிக்க தேவையில்லை. நீ இப்பொழுது கொடிகட்டி பறக்கும் தருணம் வந்து விட்டது. கொடிகட்டி பறக்கும் தருணத்தை உனக்காக உன் அப்பன் தந்திருக்கிறேன். அத்தனை நிலையிலும் நீ எதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? உன் மன பக்குவத்தை உனக்கு வளர்த்துவதற்காகத்தான் உன் அப்பன் உனக்காக இந்த நிலையை கொண்டு வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, உன்னுடைய ஒவ்வொரு நிலைகளும் உன் கையை பிடித்து கொண்டு உன்னை எப்பொழுதும் வழிநடத்தி கொண்டே இருக்கிறேன். எத்தனை முறை உனக்கு நேரடியாக வந்து உனக்காக உணர்த்தி கொண்டிருக்கிறேன் என்று இன்னும் புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறாய். நீ எப்பொழுதும் என்னை அன்போடு அரவணைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் மட்டும் ஏன் உன்னை அரவணைக்க மாட்டேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? அத்தனையும் உனக்கான விடியல் காலம்தான். உன் வெற்றி கிரீடத்தை மட்டும்தான் உன் கையில் கொடுக்க வந்திருக்கிறேன். நானும் உன்னை அங்கே அளவைத்து விட்டேன் என்று எண்ணிவிட வேண்டாம். அளவைத்தவன் நோக்கி அவர்களை இப்பொழுது எதற்காக அள வைத்தார்களோ அதற்கான பலன்களை நான் அவர்களுக்கு தந்து விடுவேன். நீ கவலை கொள்ள வேண்டாம். எதையும் நினைத்து வருந்தவும் வேண்டாம். நீ உன் அப்பன் என்ன இப்படி செய்து விட்டாரே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். அந்த பலத்தையும் பலவீனத்தையும் சில சோதனைகளை வைத்து உன்னை சோதித்து பார்க்கத்தான் இப்படி செய்திருக்கிறேன். உன்னுடைய பலம் என்பதை உன்னை அறிய வைக்கத்தான் இந்த அப்பன் இப்படி ஒரு விஷயத்தை செய்திருக்கிறேன்.
சோதனை காலம் முடிந்து விட்டது. இனி நீ வெற்றி கனியை பறிக்கும் நேரம் வந்து விட்டது. சரி, விதைத்த உடனே கனி காய்த்து விடுமா? அது சில பல போராட்டத்தை முடித்து விட்டுதானே இறுதியாகத்தானே நமக்கு அந்த கனி கிடைக்கும். அதே போலத்தான் வாழ்க்கையில் நீ எந்த நேரமும் இப்படியே தான் இருந்து விடுவோனே என்று நீ நினைத்து கொள்ள வேண்டாம். நல்லதையும் வசந்த காலத்தை உருவாக்கும் தருவத்தில்தான் இந்த அப்பன் உனக்கு இப்பொழுது மனநிலையை உன் மனதோடு இந்த விஷயத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உன் மனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும். எதை பற்றியும் கவலை வேண்டாம். வெற்றிக்கான கவசம் முன்னிடத்தில் இருக்கும்போது நீ எதற்காக வருந்தி கொண்டிருக்கிறாய்? நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தை என் வேலோடு நீ கடந்துவிட்டு வருவதற்கு நீயும் யாரும் இல்லை என்று நீ எப்பொழுதும் நினைக்க வேண்டாம். நான் உன்னோடே இருக்கிறேன். உச்சியே உன்னை அழைத்து செல்வது இந்த முருகனுடைய வேலை. நீ வருத்தப்பட வேண்டாம். எப்பொழுதும் நீ கடந்துவிட்ட பாதையை பின்னே திரும்பி பார்த்தால் அப்பொழுது இந்த அப்பன் உன்னோடு வந்து கொண்டேதான் இருக்கிறேன். என் தங்க பிள்ளையே, நீ எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்று நினைத்தாயோ அப்படித்தான் உன் வாழ்க்கை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. என் மீது இருக்கின்ற என் பிள்ளைக்கான வெற்றி நான் இப்பொழுது அதை மாற்றி உன்னை என் குமாரனாக இப்பொழுது என் பிள்ளையாக மாற்றிவிட்டேன். இனி உனக்கு எந்த சோதனையும் கிடையாது. இனி அத்தனை விஷயத்திற்கும் நான் தீர்வாக கொண்டு வெற்றியை உனக்காக உன்னை தேடி வந்து விட்டேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். நீ நினைத்தது நினைத்தபடியே தான் நடக்கும். உனக்கு பலிக்க செய்ய வந்திருக்கிறேன். நீ நினைத்த விஷயத்தை எல்லாம் இப்பொழுது பலிக்க செய்ய போகிறேன் என்பதை நீ மனதில் வைத்துக்கொள். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றைக்கும் உண்டு. இந்த அப்பன் உன்னோடு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே, எதை நினைத்தும் கவலைப்படாதே. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.